சுற்றுலாத்துறையாக அறிவிக்க வேண்டும் என்பதும் அங்கே இருக்கிற தெப்பக்குளத்தில் படகுகள் விட வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கை இன்னைக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீர் இன்றைக்கெல்லாம் பார்த்தா 100 அடி 200 அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடையாது நிலத்தடியில். ஸோ அந்த நிலத்தடி நீரை உறுதி செய்வதற்கு எல்லா இடத்துலையுமே ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு அந்த நீர் தேக்கம் செய்யும்போது தான் நிலத்தடியில் நீர் நிச்சயம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்கும் தொழில்களுக்கும் விவசாயத்திற்கும் அதன் மூலம் நம்மளால் தண்ணீரை கொண்டு வர முடியும். எனவே நிச்சயமாக தூர்வாரப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. இன்றைக்கி டேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் தூர்வாரியே பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடமும் தூர்வாரி வருகின்ற மழைக்காலத்திற்குள்ள எல்லா இடங்களிலும் நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு நிச்சயமாக இந்த ஆட்சி எல்லா விதத்திலும் இப்போ இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், என்னுடைய தொகுதியான புலியூர், பவழங்குடி, கட்டியநல்லூர் போன்ற ஊராட்சி பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்பாக பணிகளை செய்து தரணும் என்றும், சிந்தலூர் ஏரியை ஆழப்படுத்தி தர வேண்டும் என்பது போன்ற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய விருதாச்சலத்தில் பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆறு. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த டவுனில் இருக்கிற குப்பைகள்லாம் கொண்டு போய் அந்த ஆற்றுல கொட்டுறாங்க. நிலத்தடி நீர் மாசோடு இல்லாமல் மணிமுத்தாறுமே முழுவதுமாக மாசு அடைகின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி குப்பை கூலங்களை அகற்றி அந்த மணிமுத்தாறை எல்லா விதத்துலேயுமே பாதுகாத்து கரைகளை பலப்படுத்தி அந்த நதிகளை நிச்சயம் ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் சரி செய்தாலே நிச்சயம் நம்மளுடைய நீர் தேவையை நாம் நிறைவேற்ற முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த நீர்வளத்துறை, சுற்றுலா மற்றும் ஊரகத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். அது மாதிரி இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு இணையாக நாமும் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறணும் அப்படின்றதான் இன்றைக்கி என்னுடைய கருத்து. இன்றைக்கி மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால எனக்கு இன்றைக்கு வாய்ப்பில்லை. நாளைக்கு நான் துறை சார்ந்து உணவுத்துறை சார்ந்த மானிய கோரிக்கையில் நாளைக்கு பேச இருக்கிறேன். நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானமும் வருகிறது. ஸோ நாளைக்கு என்னுடைய உரையை நான் ஆற்ற இருக்கிறேன். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. ஆமாங்க, ஆமாம். இன்றைக்கி எல்லா எம்எல்ஏஸ்க்கு வாகனம் அறிவிச்சிருக்காங்க. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம வரவேற்போம், எடுத்தவுடனே நம்ம தப்பாக சொல்ல வேண்டாம். அவர் ஒரு பெரிய மனசோட இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே வாகனம் அறிவிச்சிருக்காரு. இது ஃபஸ்ட் டைம் எந்த சிஎம்மும் பண்ணாதது பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இதுக்கு மொத்தம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்குது. ஏன்னா மாத செலவு இருக்குது, வருஷ செலவு, வாகன செலவு. ஆனால் என்னோட மைண்டில் என்ன தோணுதுன்றது நான் சொல்கிறேன். கேப்டன் எப்படி திங்க் பண்ணுவாரோ அப்படி தான் நானும் திங்க் பண்ணுவேன். இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே வர்றவங்களுக்கு ஒரு 90%க்கு எல்லாருக்குமே வண்டி இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. புதிதாக வந்த தாவேக்கா இது போன்ற ஒரு தாவேக்கால நிறைய பேருக்கு இல்லை, அது தெரியுது. ஒரு சிலருக்கு இல்லை. பட் இதனால் ஒரு 150 கோடி ரூபாய் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு முதல்வர். அதை நம்ம ஒரு பக்கம் வரவேற்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி விவசாயிகள், நான் இப்போ கிராஸ் பண்ணி வரேன், எல்லா விவசாயிகள் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க முழு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்கள் மட்டும்தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி விவசாயிகள், ஏழைகள் உண்மையாக தேவை இருக்கிறதுக்கும் அந்த பணத்தை ஒதுக்கி முழு கடன் தள்ளுபடி செய்திருந்தால் விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும். அது ஒட்டுமொத்த விவசாயிகளும் சரி, தமிழக மக்களும் அதை வரவேற்றிருப்பாங்க என்பதை முதல்வர் கவனத்துக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். அதனால் இது போன்ற நம்மளுடைய மக்கள் தேவையும் இன்றைக்கி நிறைய இருக்குது. வேலைவாய்ப்பு ஒரு பக்கம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனை, இது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் முதல்வர் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜனதா பார்ட்டி அப்புறமேட்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் சிபிஐ சிபிஎம்ல மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான கண்காணிப்பு பண்ணணும், அந்த ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அறிவிப்பு கொடுத்தவங்களுடைய கருத்து என்ன? இந்த ரிவோக் செய்யப்பட்டிருக்கு, அது முடியும் இல்லை. மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அது ஒரு நெறிமுறையோடு ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நேற்று கூட நம்ம சில விஷயம் பார்க்குறோம்.
ஒரு சின்ன மறியலுக்காக தஞ்சாவூரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க, ஒரு பேனர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அது அவங்க உரிமை. பட் அதுக்காக பாதிக்கப்பட்டது ஒரு அப்பாவி மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட்டா, இல்லை அவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறார் ஆகாஷ்ன்றவர். ஸோ அது நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது ஒரு கட்சி, பாதிக்கப்பட்டது யாருன்னா ஒரு பொதுமக்கள். ஸோ இதெல்லாமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள் என்றதுனால மட்டும் நம்ம எடுக்கிறது எல்லாமே ரைட்டுன்னு கிடையாது. கட்டுப்பாட்டோடு சமூகத்திற்கும் ஒரு நல்ல உதாரணமாக அந்த போராட்டங்கள் இருந்தால் வரவேற்கத்தக்கது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை கண்டிக்கிறாரு, நீ இங்கேருந்து போகணும் சொல்கிறாரு. அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப இளைஞராக தான் தெரிகிறாரு. அப்புறம் அடிச்சிருவேன் அடி பார்க்கலான்றாரு, அடிச்சிடுறாரு. சரி, ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஓகே, அவர் பெரிய வயசுலேயும் பெரியவராக இருக்கார், அதிகாரியும் அவர் பெரிய அதிகாரின்னு நான் நினைக்கிறேன். திருப்பி அந்த இளைஞர் ஒரு காவல்துறை அதிகாரியை அடித்தது நிச்சயம் என்னால் ஏற்றுக்க முடியல. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு காவல்துறைக்கு பொதுமக்களாகிய நாம் தான் மரியாதை தரணும். அப்படி நம்மளே மரியாதை கொடுக்கலன்னா இது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். அதுக்காக அவர் செஞ்சதும் கரெக்டுன்னு நான் சொல்லலை. எந்த கட்சியோ ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் அவர் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாரு. அவரை விட்டுருக்கலாம், ஓகே இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போங்கன்னு. பட் அவர் கோபம் வேறு பக்கம் மாறி இப்போ இன்னைக்கு அந்த பையன்தான் பாதிக்கப்பட்டிருக்கான். 6 பிரிவின் கீழ் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் கவனத்தில் இந்த நிகழ்ச்சி போயிருக்கு. நாளைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் இதை பற்றி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்கிறேன், அந்த பையனை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும். அதே போல் இளைஞர்களும் ஒரு வயசில் பெரியவங்க, அவங்க சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை மதித்து அவங்களெல்லாம் அடிக்கிறது தப்புங்க, பண்ணக்கூடாது. ஒரு சட்டம் ஒழுங்கை கண்டிப்பாக இளைஞர்கள் மதித்தால்தான் எதிர்காலம் நிச்சயம் நல்லா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போராட்டத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க.